தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், இயல்புகள், புற வாழ்க்கைக்காக மனவருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி மன்னிப்பை வேண்டுவோம். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். இரக்கத்திற்கெதிராய் பாவம் செய்தேன், இதயத்திற்கெதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, தவறி நடப்போ நன்னரைக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டினீரே. கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாக போகின்றீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றையும் செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எசையாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசையா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல்
ஆகாசின் கதிரவ கையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறு சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிக்கையில் 10 பாத அளவு பிளவுபட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியேறிப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றே என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகிறேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர். நான் உயிர் பிழைக்கச் செய்வீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்று ஒரு ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்த்து தின்ன தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறு அல்லவா?
மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறி குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய பெயராலும் கிறிஸ்துவனுடைய பெயராலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் முதல் வாசகத்திலே வாசிக்கின்ற செய்தியை கேட்டோம் என்றால், எசேக்கியா எவ்வாறு இறைவனிடத்திலே அவர் மன்றாடி மீண்டும் வாழ்வு அடைய வேண்டும் என்பதை அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எசேக்கியா அவருடைய வாழ்க்கையை கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் கடவுளோடு அவர் இணைந்த அந்த வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது, மரணம் என்ன ஒரு பயம் வருகின்ற பொழுது கடவுளிடத்திலே அவர் மன்றாடுகின்ற பொழுது கடவுள் அவருக்கு மீண்டுமாக ஒரு 15 ஆண்டை அவருக்கு வாழக்கூடிய ஒரு ஆண்டை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் கடவுளிடத்தில் வைத்த நம்பிக்கை, அவர் கடவுள் சொல்வதை ஏற்று வாழ்ந்த அவருடைய விசுவாசம், அவர் கடவுள் கொடுத்த வாழ்க்கைக்கு அவர் உட்பட்டவராக இருந்த அந்த வாழ்க்கை அவர் மீண்டும் வாழ்வதற்கு துணை செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் முதல் வாசகத்தில் கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவை மேன்மைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கடவுளோடு இணைந்த நிலையில் அவர் வாழ்கின்ற பொழுது அவருக்கு வாழ்வு அருளப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலும் கடவுளோடு இணைகின்ற பொழுது நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நமக்கு ஆழமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பத்து நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுத்த அனைத்து சட்டத்திட்டங்களையும் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஓய்வு நாள் சட்டத்தாலும் அல்ல, நம்முடைய வாழ்க்கைகளால், நம்முடைய கால சூழ்நிலையுடைய வாழ்க்கையினாலும் அல்ல, இறைவன் கொடுத்த அவருடைய கட்டளைகளுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவேதான் இன்றைய கால சூழ்நிலைகளில் நாம் சட்டங்களை மதிக்கிறோம், சட்டங்களுக்கு நாம் உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சட்டத்துக்கும் திட்டங்களுக்கும் நாம் உட்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் அவர்களோடு இருக்கிறார், இயேசு அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சட்டம் இவ்வாறாக சொல்கிறது, இந்த திட்டம் இவ்வாறாக சொல்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்களே தவிர கிறிஸ்து என்னும் அன்பு நம்மோடு இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்து என்னும் வாழ்வு என்னோடு வாழ்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் இயேசுவை அறியாத இந்த சதிசெயர்கள், பரிசெயர்கள் இயேசுவை விட்டு விலகக்கூடிய ஒரு மனநிலைகளோடு கண்ணோட்டங்களோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் அப்படிதான். இயேசுவோடு இல்லாத ஒரு மனநிலைகளோடு வாழ்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக பேசுகிறோம்? கோபப்பட்டு பேசுகிறோம், ஆணவத்தில் பேசுகிறோம், தற்புகழ்ச்சியில் பேசுகிறோம், பெருமையில் பேசுகிறோம். ஆனால் இயேசு நம்மோடு இருக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் நாம் அனுசரித்து அரவணைத்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழ முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக, இறை வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்கிறார். எனவேதான் நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு அழகாக இறுதியாக சொல்கிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். எனவே நாம் பலியை கொடுக்கிறோம், பலியை கொடுக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய குற்றங்களுக்கு, நம்முடைய பலவீனங்களுக்கு பலியை கொடுக்கிறோம். ஆனால் இரக்கத்தை கொடுக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். இரக்கம் என்பது என்ன? கடவுளுக்கு நாம் உட்பட்டவர்களாக வாழும் என்ற ஒரு மனநிலை.
அதை தான் ஆண்டவர் நம்முடைய தொடக்கத்தில் தந்தை மகன் தூய ஆவி நாம் போட்ட பிறகு ஆமீன் சொன்ன பிறகு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றிற்காக மனவருந்துவோம் என்று சொல்லி அந்த இரக்கத்தை கடவுள் நமக்கு அருளுகிறார், மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறார். எனவே அந்த மன்னிப்பை நாம் எவ்வாறு பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சண்டை போட்டுக்கும், வீட்டில் கணவன் மனைக்குள்ள சண்டை இருக்கும், பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் சண்டை இருக்கும். இவர்கள் எப்படி நான் இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நாம் இறைவனுடைய இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், அமைதிப்படுத்த முடியும், அன்பு கூற முடியும். ஆனால் பேச்சுகளால், சண்டைகளால், கோபங்களால் அங்கு பிரிவினைகள் தானே உருவாகுகிறது, பிரச்சனைகள் தானே உருவாகுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் கடவுளுக்குரிய பலியை நாம் கொடுக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்த இரக்கத்தை நாம் பிறருக்கு கொடுக்க முடியாதவர்களாக வாழ்கிறோம். எனவேதான் ஆண்டவர் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். எனவேதான் மத்தேயு நற்செய்தியிலும் கூட 5வது அதிகாரத்தில் வாசித்தோம் என்றால், நீங்கள் திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் சமரசம் செய்து கொள்ளுங்கள், அதன் பிறகு உங்களுடைய பலியை செலுத்துங்கள் என்று சொல்லுவார். அப்ப நம்முடைய இரக்கத்தை, நம்முடைய அன்பை, நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய சந்தோஷத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கோபத்தினால் அல்ல, தற்பெருமைகளால் அல்ல, தற்புகழ்ச்சிகளால் அல்ல, தன்னலத்தால் அல்ல, சுயநலத்தால் அல்ல. எனவே இறைவன் கொடுத்ததை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையோடும் அன்போடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இறைவனுடைய இரக்கம் என்பதை நமக்கு சொல்லுகிறார். எனவே இறைவனுடைய இரக்கத்தை வேண்டி வந்திருக்கின்ற நீங்கள், இந்த அன்னையை தேடி வந்திருக்கின்ற நீங்கள், இந்த அன்னை இரக்கமுள்ளவராக இருக்கிறார். கானாவூரில் தண்ணீர் திராட்சரசம் தீர்ந்து போகின்ற பொழுது அந்த தண்ணீரை அங்கு ரசமாக மாற்றுகின்ற அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இரக்கமுள்ளவராக மாறுகிறார். இரக்கமுள்ளவராக மாறுதனால்தான் அங்கு ஆண்டவருடைய வல்ல செயல், ஆண்டவருடைய உடனிருப்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கு நிரம்புகின்றதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசு நம்மில் இருக்கிறார் என்றால் அவருடைய இரக்கத்தை நாம் வெளிப்படுத்தி வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும், அன்பு செய்து வாழ வேண்டும். அதை தான் நமக்கு இன்றைய வாசகத்தின் வாயிலாக நமக்கு சொல்கிறார். இயேசுவை விட்டு நாம் தூரத்தில் இருக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட வார்த்தைகளால் நாம் பேசுவதல்ல. எனவே இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை அவருடைய வார்த்தைகளால் நம்மை நல்ல ஒரு அணிகலன்களால் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே இந்த பரிசேயர்களைப் போல, சதிசேயர்களைப் போல இல்லாமல் இயேசுவினுடைய சீடர்களாக, இயேசுவினுடைய உடனிருப்புகளாக நாம் வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இந்த அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டு இறைவனுடைய இரக்கத்தில் நாம் வாழ வளர நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். அன்பின் பலியாயிப்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார் உண்படும் மனதின் துயர் தணிப்பார். உண்படும் மனதின் துயர் தணிப்பாய் எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார். அன்பின் பலியாயிப்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இவளி
எல்லவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளாரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி போற்றி புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடலாய் நாங்கள் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலைராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நீர் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. உமது நாமத்தினால் கூடி ஜெபித்து இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து அவருடைய பலியை அல்ல, நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களை நல்வழிப்படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்கு துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற ஆன்மாக்களையும், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் இணையாத ஆத்மக்களையும், உத்தரகிற சரத்தில் இருக்கிற ஆத்மக்களையும் சிறப்பாக ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்தி அருளும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பகிர்ந்து கொள்ள கொடுக்கின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் பார்த்து பகிர்ந்து கொள்வோம். அமைதி.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், நம்மோடு இருக்கின்றவர் இயேசு என்பதை உணர்ந்து, நம்மோடு வாழ்கிறார் என்பதை உணர்ந்து, நம்முடைய குடும்பங்களில் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் பொழிய செய்யக்கூடியவர்களாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரை உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மர நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.